எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நான் சட்டசபையில் நான் சொன்னேன், இன்னும் நீங்கள் போய் நன்றியே தெரிவிக்கலன்னு. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ட்ரிச்சிக்கே போயிருக்கீங்க, பக்கத்தில் இருக்க பெரம்பூர் கூட நீங்கள் இன்னும் போகல அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை வந்துட்டு தொடர்ந்து வச்சுட்டே இருக்காருங்கிறத பார்க்க முடியுது. கவர்மெண்ட் ஃபார்மேஷனை நல்லா பண்ணி மக்களுக்கு கொண்டு வந்தால் தான் மக்களுக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி. அதை பண்ணி முடிச்ச உடனே தளபதி விஜய் அவர்கள் திருச்சிக்கு போகிறாரு. திருச்சிக்கு போயிட்டு மக்களுக்கு நன்றி சொல்கிறாரு. இது நடந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கேள்வியை வைக்கிறது எந்த அளவுக்கு ரிலவெண்ட்னு எனக்கு புரியல. ஒரு தேர்தல் வாக்குறுதி என்னன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி. அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியும் இங்கே முழுமையாக நடைபெறவில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக இருக்கு. இன்னைக்கு நவம்பர் 2025 ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இருக்கிறது நல்லா தெரியும். ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இருக்கும்போது நீங்க ஏன் போய் ரெப்ரசென்ட் பண்ண டிஎம்கே? 10 லட்சம் கோடி கடன்கிறத நீங்க சொல்றீங்க, ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட அளவை தாண்டி இங்க நாங்கள் கடன் வாங்கல, குறிப்பிட்ட அந்த பர்சன்டேஜ் தான் கடன் வாங்கியிருக்கோம். கரப்ஷன் நடக்கலைன்னா ஸ்கீமா மாறி இருக்கும், இல்ல பெனிஃபிட்டா மாறி இருக்கும். பெனிஃபிட் சொசைட்டிக்கு வந்தனா டாக்ஸ் ஏறும், சொசைட்டி இன்னும் ப்ரோக்ரஸ் ஆயிருக்கும். ஒரு சின்ன ஒரு கருத்து தான். அவங்க கிளைம் பண்ற இன்னொரு விஷயம் டபுள் டிஜிட்ல வந்து ஜிடிபி அப்படிங்கிற ஒரு விஷயம், அது திமுக ஆட்சியில் தான் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ இங்கே சொசைட்டி ப்ராக்ரஸ் ஆகலை அப்படின்னா அப்போ ஜிடிபி எப்படி டபுள் டிஜிட் ஆயிருக்கும்? தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அறிவிக்கிறாருன்னா, அந்த அறிவிப்பு கொடுத்த உடனே அந்த குக்கிராமத்தில் இருக்க மக்களுக்கு அது போய் சேருமானா சேர்க்கணும். இதுக்கு முன்னாடி திராவிட ஆட்சியில் அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த மக்களுடைய காசு மினிஸ்டர்ஸ் அடிச்சிட்டாங்க. அப்போ அது ஊழல் தானே. எந்த ஸ்கீம் போய் சேரலன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? ஏன்னா இப்போ மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும், இல்லை காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இதுதான் அவங்க பெருசாக கிளைம் பண்ணது. திமுகவின் குற்றச்சாட்டை மறைப்பதற்காக தாவேக்கா ஆடும் நாடகம் அப்படிங்கிறாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க்லாம் காண போகிறது. தமிழ்நாடு அரசியல் பொறுத்த வரைக்கும் இனிமே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான். அப்போ ஏடிஎம்கே இருக்கான்னா இன்பதுரை அவர்களை கேளுங்க, அவர் பதில் சொல்வார். ஒரே ஒரு கேள்வி தான் இதுக்கு முன்னாடி இந்த திராவிட கட்சிகளுக்கு, எதுக்காக இத்தனை வருடங்கள் நீங்கள் லைவ் பண்ணல? நீங்கள் டிவி நடத்துறீங்க, உங்ககிட்ட எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது, ஏன் லைவ் பண்ணல? லாஸ்ட் 1 மந்த்தா 440 ஸ்கீம்ஸ், கிட்டத்தட்ட 440 திட்டங்களை ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் ரிவ்யூ பண்ணியிருந்தார். ரிவ்யூ பண்ணி அப்ரூவல் வாங்கக்கூடிய மீட்டிங் தான் இந்த மீட்டிங். மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாடை தாவேக்கா எடுக்க விரும்பலையோ, அதனால அந்த எம்பி பதவியை காங்கிரஸ்கே கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. தி ஃபைவ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய தாவேக்காவின் தேசிய செய்தி தொடர்பாளர் அட்வொகேட் எம் சத்யகுமார் அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க. பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம். சார், பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக தாவேக்கா ஆட்சி அமைந்த உடனே பல்வேறு கட்ட விமர்சனங்களை குறித்து ஏற்கனவே ஒரு நேர்காணலில் பேசணும். இப்போ அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு. அதுலேயும் குறிப்பாக அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு, முதல் அமைச்சரவை கூட்டம். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பட் இது குறித்த விமர்சனங்களும் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய பார்வை. ஸோ இன்றைக்கி முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, 440 ஸ்கீம்ஸை ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எப்படி அப்ரூவ் பண்ணியிருப்பார் 1 ஹவரில் அப்படின்னு. எல்லா அமைச்சரவை கூட்டமுமே 1 hour to 1.5 hours 2 hours தான் நடக்கும். பட் லாஸ்ட் 1 மந்த்தாக 440 ஸ்கீம்ஸ், கிட்டத்தட்ட 440 திட்டங்களை ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் ரிவ்யூ பண்ணியிருந்தார். ரிவ்யூ பண்ணி அப்ரூவல் வாங்கக்கூடிய மீட்டிங் தான் இந்த மீட்டிங். ஆல்ரெடி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அலாங் வித் த போர்ட்ஃபோலியோ மினிஸ்டர்ஸ் இந்த திட்டங்களுக்கான ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஒப்புதல் கொடுத்தது மேலே இன்றைக்கி நடந்த மீட்டிங்கில் அதை பிளேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆஸ் அ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா சீஃப் மினிஸ்டருடைய கேபினெட்டை வச்சு தான் அதை அப்ரூவ் பண்ண முடியும். அதனால் அந்த அப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயத்தை இன்றைக்கி செஞ்சுருக்காங்க. பட் லாஸ்ட் 1 மந்தில் 440 ஸ்கீம்ஸ், தமிழ்நாடு மக்களுக்கு பயன்படக்கூடிய ஸ்கீம்ஸு, எதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோமோ, எதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸோ அதையுமே இன்றைக்கி ஃபர்தராக மாடிஃபிகேஷன் தேவைன்னா பண்ணி அதுக்கான பட்ஜெட்ரி அலோகேஷன்ஸ் இருக்கா என்ன அப்படிங்கிறது வச்சு எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் லாஸ்ட் ஒரு 5 daysக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்திருந்தது. அந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அலவன்ஸு 58% 60% தான் உயர்த்தியிருக்காங்க. யாருக்குன்னா அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உயர்த்தியிருக்காங்க. இதோட பட்ஜெட்ரி அலோகேஷன் எடுத்திங்கன்னா 2310 crores. இந்த பட்ஜெட்ரி அலோகேஷனை இருக்கான்னு பார்த்துட்டு தான் அந்த ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது அகவிலைப்படை உயர்வு சொல்கிறீங்க நீங்கள். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த ஸ்கீம் செய்தியாக வந்தது. இது இப்போ அப்ரூவ் பண்ணவே வேணாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 400 ஸ்கீம்குள்ளேயே இந்த ஸ்கீம் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி 400 ஸ்கீம்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த எந்தெந்த ஸ்கீம்ஸ் என்னென்ன பயன்பட போகுதுங்கிறது வரக்கூடிய நாட்களில் அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ் நமக்கு தெரிய வரும். ப்ளஸ் அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணி
வச்சு இந்த ஸ்கீம்ஸ் தான் இன்னைக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் இங்கே நம்மளுக்கு கிடைத்த செய்தி என்ன அப்படின்னா 1 ஹவரில் அதை ரிவ்யூ பண்ணி இன்னைக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தான் நம்மளால பார்க்க முடியுது. இதில் என்னென்னா சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா கிருத்திகா, இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் எப்படி மீட்டிங் நடக்குதுன்னு யாருமே பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு புதுமையான விஷயம் எல்லா யங்ஸ்டர்ஸும் பண்ணுறது என்னென்னா, ஓகே கேபினெட் மீட்டிங்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கு எல்லாமே நடக்கிறது வந்து இந்த ப்ராசஸ் நடக்குது. ஓ இந்த மீட்டிங்கில் வந்து 400 ஸ்கீம்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நாலேஜ் வந்த உடனே ஒரு கேள்வி வரும்ல, 400 ஸ்கீம்ஸை 1 ஹவரில் அப்ரூவ் பண்ணியிருக்க முடியுமானோடனே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுறாங்க, ஊடகங்கள் வச்சு 400 ஸ்கீம்ஸை வந்து 1 ஹவரில் அப்ரூவ் பண்ணிட்டார், அப்போ பார்க்காம அப்ரூவ் பண்ணிட்டாருன்னு. அதோட பேக்ரவுண்ட் என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் பீரியடில் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஸ்கீம் பை ஸ்கீம் எப்படி பண்ணுங்கிறது ஒரு துறை சார்ந்த மினிஸ்டர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸரோட சேர்ந்து எக்ஸிக்யூட்டிவில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. போஸ்ட் ஃப்ரெஷ் கவர்மெண்ட் ஃப்ரெஷ் கவர்னன்ஸ் இருந்தாலுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை தான் இன்றைக்கி வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கேபினெட்டில் வந்து வச்சு அப்ரூவல் எடுத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 400 ஸ்கீம்ஸ்க்கு அப்ரூவல் வாங்கும்பொழுது 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஸ்கீம் பை ஸ்கீம் யூ கேன் கோ டு த சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ், சீஃப் மினிஸ்டரோட ஆஃபீஸ்க்கு போய் அப்ரூவல் வாங்கலாம். இன்னொன்று நீங்கள் மந்திரி சபையை கூட்டி கன்சாலிடேட்டட் ஸ்கீம்ஸை காட்டி ரிவ்யூ பண்ணியிருக்கிறது ஒரு மந்திரி ரிவ்யூ பண்ணியிருக்க பேப்பர்ஸோட அப்ரூவல் இருக்கிறதுனால அந்த கன்சாலிடேட் ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டு ஐஏஎஸ் அதிகாரி கொடுப்பாரு, அது மேலே அப்ரூவல் கொடுப்பாங்க. இதாவது 2 ஸ்டெப்ஸ். இது எப்படி இந்த எல்லா ஸ்டெப்புமே சிஎன்ஏஜி அறிக்கையில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் சிஎன்ஏஜி என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராசஸ்லாம் நடந்திருக்கான்னு செக் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆடிட் டிவிஷன் அவங்க சொல்லுவாங்க ஒரு ஸ்கீம்னா இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், லா இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது. இம்ப்ளிமெண்ட் பண்ணாத இடத்துல ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த சிஎன்ஏஜி அப்சர்வேஷன் பப்ளிக்காக இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சில இடங்களில் வந்து இப்படிலாம் பண்ணலைன்னு. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஸ்டெப் 1 ரிவ்யூ த ஸ்கீம், ஸ்டெப் 2 துறை சார்ந்த அமைச்சர் ப்ளஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஸ்டெப் 3 அதை கன்சாலிடேட் பண்ணி சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு வந்து அப்ரூவ் பண்ணுறது 3வது ஸ்டெப். ஓகே. ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறாங்க. அதனால் ஊடகங்களில் திமுக சார்ந்த ஊடகங்களில் இந்த பொய் பிரச்சாரம் வந்து எப்பயும் போல் ஒரு விஷயம் மக்களுக்கு தெரியலன்றதுனால 1 மணி நேரத்தில் எப்படி 400 ஸ்கீம்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்க முடியும்? அதுக்கு விடை 400 ஸ்கீம்ஸ் நான் ரிவ்யூ பண்ணிட்டு தான் இன்றைக்கி வந்து அப்ரூவலில் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வச்சு எடுத்திருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் அடுத்த கட்டமாக வந்து அமைச்சரவை கூட்டம் இன்றைக்கி நடந்தது. பட் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து 18ஆம் தேதியிலேருந்து தொடங்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆளுநர் உரையோடு தொடங்க போகுதுன்னு அதில் பல்வேறு சவால்கள் இருக்குது. வெள்ளை அறிக்கை அன்றைக்கி வெளியிடப்படுமான்ற கேள்வி இருக்குது. ஆளுநர் உரையோடு தொடங்குறதுனால வந்துட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடல் வந்து ஃபஸ்ட்டு பாடப்படுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் ஏற்படுத்தியிருக்குங்கிறத பார்க்க முடியுது. மறுபடியும் வந்து நிறைய பேர் வந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை பார்க்க போகிறாங்க. அது ஃபுல்லாக லைவ் பண்ணப்படுமா? ஏற்கனவே ஃபஸ்ட் லைவ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் வந்துட்டு சில பகுதிகள் மட்டும் ஒளிபரப்பப்பட்டது. அதற்கு முன்னாடி வந்து அது ஒளிபரப்பவே இல்லை. இந்த ஆட்சியில் வந்து கம்ப்ளீட்டாக லைவாக ஒளிபரப்பப்படுமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்குது. என்ன நடக்க போகுது? கட்டாயமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்களுடைய நோக்கமே டிரான்ஸ்பரன்சி தான். கட்டாயமாக லைவ் ஆகும். லைவ் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே வந்து கிரியேட் பண்ணுவார் சீஃப் மினிஸ்டர். காரணம் ஒன்று தான், இன்றைக்கி லைவ் ஆனால் தான் கவர்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸை நம்மளால் காட்ட முடியும். ஒரே ஒரு கேள்வி தான் இதுக்கு முன்னாடி இந்த திராவிட கட்சிகளுக்கு, எதுக்காக இத்தனை வருடங்கள் நீங்கள் லைவ் பண்ணல? நீங்கள் டிவி நடத்துகிறீங்க, உங்கள்கிட்ட எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது, ஏன் லைவ் பண்ணல? அப்போது உங்களோட இன்எஃபிஷியன்சியும் நான் பர்ஃபார்மன்ஸையும் லைவ் பண்ண வேணாங்கிறது தான் உங்களோட நோக்கமாக இருந்துட்டு இருந்தது. கட்டாயமாக நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் அவர்கள் இதை சட்டசபையில் இருக்கிறத லைவ் பண்ணுங்கிற எண்ணம் எப்பயுமே உண்டு. அதை லைவ் பண்ணிட்டு தான் இருக்கார், லைவும் பண்ணுவார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இன்றைக்கி கவர்மெண்ட்டில் என்ன நடக்குதுங்கிறத யங்ஸ்டர்ஸ் வந்து லிட்ரலாக பார்த்துட்ருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் திரைப்படம் பார்த்துட்டு இருந்தாங்க, ஒரு காலகட்டத்தில் இன்ஸ்டாகிராம் வந்து நிறையா ஃபுட் ரிவ்யூஸு எல்லா ரிவ்யூஸும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாலிட்டிக்ஸை வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இம்பேக்ட் இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் வந்து நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறது. இப்போ அதை சார்ந்து தான் நகருது. அப்படின்னும் பொழுது டெஃபினட்டாக யங்ஸ்டர்ஸ்க்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனாலையும் சட்டசபையில் நடக்கக்கூடிய அசம்பிளியில் நடக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் வந்து விசிபிளாக இருக்குன்றதுக்காக வரக்கூடிய நாட்களில் பார்ப்பீங்க. இதை தாண்டி ஜூன் 18ஆம் தேதி வெள்ளை அறிக்கை வர்றதுக்கான எல்லா ஒர்க்கும் நடந்துக்கிட்டு இருக்குது, துரிதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. பட் வெள்ளை அறிக்கையில் வந்து நம்ம என்ன பார்க்கணும், எதிர்பார்க்கணும் அப்படின்னா, இதே திமுக அரசாங்கத்தில் வெள்ளை அறிக்கை வந்தது. அந்த வெள்ளை அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எலைட்டாகவும் மக்களுக்கு புரியாத மாதிரியே இருந்தது. டெஃபினட்டாக சொல்கிறேன், நம்ம ஆட்சியில் வரப்போகிற வெள்ளரிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னென்னு. இன்எஃபிஷியன்சி ஆஃப் த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியும். காரணம் என்ன? 10 லட்சம் கோடி கடன்.
10 லட்சம் கோடி கடன். அந்த 10 லட்சம் கோடி கடன்லையும் ஊழல், வரிலையும் ஊழல். ஒரு ஏழை சோப்பு சீப்பு கண்ணாடி வாங்கும்போது ஜிஎஸ்டி கட்டியிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்குறதே ஸ்கீம் கொடுக்கறதுக்கு தான். ஸ்கீமும் போய் சேரல, வாங்கின கடன்லையும் ஊழல், இதை தாண்டி வரிலையும் ஊழல், மக்கள் கொடுக்குற வேலையிலையும் ஊழல், எலக்ட்ரிசிட்டிலையும் ஊழல், டாஸ்மாக்லையும் ஊழல். இந்த மாதிரி ஊழல் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் நடந்திருக்கிறது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியும். அதனால தான் வந்து நம்மளோட ஃபினான்ஸே வந்து பாதிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்பேன். இப்போ நம்ம போகிற போக்கில் ஊழல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு பொதுப்படையாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறப்ப அவங்க கேட்குறது, அவங்க கேட்க விரும்புறது என்னவா இருக்கும்னா, இதுக்கு ஆதாரம் இருக்கா, நாங்கள் ஊழல் பண்ணுவோங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கா? அது மட்டும் இல்லை, 10 லட்சம் கோடி கடன்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட அளவை தாண்டி இங்கே நாங்கள் கடன் வாங்கலை, குறிப்பிட்ட அந்த பர்சன்டேஜுக்குள்ள தான் கடன் வாங்கியிருக்கோம், கடன் வாங்காமல் எதையும் ரன் பண்ண முடியாதுங்கிறது தான் அவங்க இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு பதிலாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஒருவேளை தாவேக்கா ஆட்சியில் வந்து உட்காந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து இன்னும் திமுக தான் காரணம்னு எல்லாத்துக்கும் கை காமிக்கிற மாதிரி, இதுக்கும் நீங்கள் திமுக தான் காரணம்னு கை காமிப்பீங்களோங்கிற மாதிரியான ஒரு ஆன்சராக தான் இருக்குது. திராவிட கட்சிகள் பண்ணும்போது, ஆட்சி பண்ணும்பொழுது அவங்களோட இன்னெஃபிஷியன்சியை வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறது கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சிஎன்ஏஜி ரிப்போர்ட்ஸு டிபார்ட்மெண்ட் வைஸு அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் சிஎன்ஏஜி கொடுக்குற அப்சர்வேஷன்ஸ் எதுவுமே கரப்ஷன் சார்ஜாக கொடுக்க முடியாது. ஏன்னா கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுடைய அப்சர்வேஷன், ஆடிட்டோட அப்சர்வேஷன் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அன் அப்சர்வேஷன். அந்த அப்சர்வேஷன் என்ன அப்சர்வேஷன்ஸ் இருக்கும்? ஒரு துறை எடுத்திங்கன்னா அந்த துறையில் இருக்கக்கூடிய அப்ரூவல் ப்ராசஸ், அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ப்ராப்ளம்ஸு, அந்த லூப் ஹோல்ஸ் தான் கரப்ஷன் பண்ணுற வாய்ப்பு. இப்போ டாஸ்மாகில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்வாய்ஸிங்கே பண்ண மாட்டாங்க, எலக்ட்ரிக்கல் இன்வாய்ஸிங். அப்போ இன்வாய்ஸிங் பண்ணாத பொழுது என்ன மாதிரியான ஊழல் நடக்கும்னா, கிக் பேக்ஸ் எடுக்கிற நடக்கும், கமிஷன் எடுக்கிறது நடக்கும், வித்திருப்பாங்கன்னு அக்கௌண்ட் ஆகிருக்காது. அப்போது அது அப்சர்வேஷனாக ஆல்ரெடி சிஎன்ஏஜில் இருக்குது. அப்போ சிஎன்ஏஜில் ஏன் அப்சர்வேஷனாக கொடுக்குறாங்க? அந்த வருவாய் இழப்பு ஸ்டேட்டுக்கு இருக்குது, அந்த லூப் ஹோல். அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மினிஸ்ட்ரிக்கும் சிஎன்ஏஜில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் நீங்கள் புல் பண்ணி இன்றைக்கி நீங்கள் சாட் ஜிபிடியில் போட்டு இந்த மினிஸ்ட்ரியில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டிங்க சிஎன்ஏஜில் கேட்டிங்கன்னா, அதுவே லிஸ்ட்டு கொடுத்துருது. அந்த லிஸ்ட்டை மந்திரி பார்த்து அதை சரி பண்ணாலே போதும், கரப்ஷன் சரியாயிடும். எவ்ரி கரப்ஷன் லீட்ஸ் டு இஷ்யூ இன் ஃபினான்ஸ். ஒரு கரப்ஷன் நடந்தால் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக தான் அது மாறும். ஏன்னா அந்த கரப்ஷன் நடக்கலைன்னா ஸ்கீமாக மாறி இருக்கும், இல்லை பெனிஃபிட்டாக மாறி இருக்கும். பெனிஃபிட் சொசைட்டிக்கு வந்தோன்னா டேக்ஸ் ஏறும், சொசைட்டி இன்னும் ப்ரோக்ரெஸ் ஆகிருக்கும். ஒரு சின்ன ஒரு கருத்து தான், தமிழ்நாட்டில் ஊழலே நடக்கலைன்னா தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை, நீங்கள் சொல்லும் பொழுது சொசைட்டி இன்னும் ப்ராக்ரஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கிளைம் பண்ணுற இன்னொரு விஷயம் டபுள் டிஜிட்டில் வந்து ஜிடிபி அப்படிங்கிற ஒரு விஷயம், அது திமுக ஆட்சியில் தான் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ இங்கே சொசைட்டி ப்ராக்ரஸ் ஆகலை அப்படின்னா அப்போ ஜிடிபி வந்து எப்படி டபுள் டிஜிட் ஆகிருக்கும்? இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்லையும் இல்லாத ஒரு சாதனை தான் இது. ஸோ அதையும் நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்குல்ல. நீங்கள் சொல்லக்கூடிய 100% ரைட். ப்ரோக்ரெசிவ்னஸ்க்கு இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் கட்டாயம் ரெஸ்பான்சிபிள் தான், அது யாருமே இல்லைன்னு சொல்லலை. பட்டு இன்னும் அதிகமாக ப்ரோக்ரஸ் ஆகிருக்குங்கிறது தான் பாயிண்ட்டு. இப்போ நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறது 100% அச்சீவ் பண்ணியிருக்கணும்னா 10% தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அப்போ 90% ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸே போய் சேர்ந்திருந்தால் ஒன்றும் இல்லை கிருத்திகா, நீங்கள் போயிட்டு ஒரு கிராமப்புறத்தில் ரூரல் ஏரியாவில் ஒரு குக் கிராமத்தில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் சமுதாயம் இருக்காங்க, அவங்க பிளாக்ஸில் தான் இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் போயிட்டு இந்த பெனிஃபிட்லாம் எடுத்துருக்கீங்களா, உங்களுக்கெல்லாம் இந்த பெனிஃபிட்லாம் வந்திருக்கா, இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா? ஆனால் தெரியாது. அவங்களுக்கு டிஜிட்டலும் இல்லை, அதை கொண்டு போய் அந்த ஆஃபீஸர்ஸோ கலெக்டர்ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர் சேர்க்கல. அப்போது அந்த சமுதாயம்லாம் இன்னும் ப்ரோக்ரஸ் ஆகலையே. தமிழ்நாடு ப்ரோக்ரஸ் ஆகிருக்கு, கட்டாயமாக ஹாப்பி இந்தியா லெவலில். அவங்க ப்ரோக்ரஸ் ஆயிருந்தா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. அப்போது அந்த இடத்துல பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அந்த குக் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேரணும்னா அதுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி இன்டர்வென்ஷன் வேணும். ரூல் ஆஃப் லா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு வித் ரூல் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டும் இன்டெகிரேட் ஆனால் தான் அவங்களுக்கு ரியல் டைம் கவர்னன்ஸில் போய் பெனிஃபிட் சேரும். அதுக்கு தான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ரெஷ் கவர்னன்ஸ்ன்றதே அதுதான். ஒரு விஷயம் வந்து தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வந்து அறிவிக்கிறாருன்னா அந்த அறிவிப்பு கொடுத்த உடனே அந்த குக்கிராமத்தில் இருக்க மக்களுக்கு அது போய் சேருமானா சேர்க்கணும். இதுக்கு முன்னாடி திராவிட ஆட்சியில் அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த மக்களுடைய காசு மினிஸ்டர்ஸ் அடிச்சிட்டாங்க. அப்போ அது ஊழல் தானே. அவங்களுக்கு போக வேண்டிய ஸ்கீம் போல, அவங்க கையெழுத்தை யாரோ போட்டு எடுத்துட்டாங்க, இல்லை அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகலை,
அவங்க இருக்கிற இடத்துல டாஸ்மாக் வருது, ஆனால் ஸ்கூல் இல்லை. எந்த ஸ்கீம் போய் சேரலன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? ஏன்னா இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும், இல்லை காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இதுதான் அவங்க பெருசாக கிளைம் பண்ணது. அப்புறம் வந்து மேல் படிப்பு படிக்கக்கூடிய அந்த காலேஜ் போகக்கூடிய பெண்களுக்கான அந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம், அது மாதிரி பசங்களுக்கு நான் திட்டம், இது போன்ற திட்டங்கள்லாம் வந்துட்டு போய் சேராமல் எப்படி இருந்திருக்கு? ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் போய் பணம் சேருது, அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நிறைய பேர் ஆமா நான் ரிசீவ் பண்ணுறேங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எந்த திட்டம் போய் சேரலன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ கொஸ்டின் என்னன்னா, முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து 100% சேர்ந்துருச்சு அப்படின்னு கொடுக்க முடியுமா? அஷூரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போது அந்த பெனிஃபிஷரிக்கே தெரியாமல் இருக்கலாம், நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். அப்போது தளபதி விஜய் அவர்கள் வந்து கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸு கட்டாயமாக அந்த ஸ்கீம் பற்றி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னா என்ன மாதிரியான டெக்னாலஜி கொண்டு வரணும், என்ன மாதிரியான கவர்னன்ஸ் சிஸ்டம் நம்ம கொண்டு வரணுங்கிற தாட் ப்ராசஸ் தளபதி விஜய் அவர்களுக்கு உண்டு. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பேர் பண்ணும்போதே அந்த ரியல் டைம் கவர்னன்ஸை கொண்டு வரணும், மக்களுக்கு போய் பெனிஃபிட் சேரணுங்கிறது தான் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்களுக்கு தாட் ப்ராசஸாக இருந்தது. அதனால தான் இப்போ நீங்கள் சிஎன்ஏஜி ரிப்போர்ட்ஸ் எடுத்து ஒரு துறையிலையும் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னன்னு பார்த்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் வெள்ளரிக்கை கொண்டு வந்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய பணம் ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு போய் சேரும். அவங்களுக்கு போய் சேர்ந்தா அந்த பெனிஃபிட் வந்து ப்ரோக்ரெசிவ்னஸை கொடுக்கும். ஃபர்தர் ஸ்கீம்ஸ் அவங்களுக்கு போய் சேர்ந்தா 5 இயர்ஸில் வந்து தமிழ்நாடோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும். பட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நான் ஸ்கீமை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா அது பெனிஃபிட்டாகவும் போய் சேராது. நோ பொலிட்டிக்கல் பெனிஃபிட், நோ ரியல் டைம் பெனிஃபிட். அப்போது பர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து கொஷினபிள் ஆகிடும். அதனால தான் தளபதி விஜய் அவர்கள் எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரன்சியாக கொண்டு வரார். இப்போ நீங்கள் சட்டசபையுடைய உரைகளாக இருக்கலாம், அவருடைய அறிக்கைகளாக இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறிக்கைகளாகவே கொடுத்துட்ருக்காரு. ஆல்ரெடி அவருடைய சிஎம்ஓ தமிழ்நாட்டில் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ மூணாவது வந்து இந்த வெள்ளரிக்கை வரும்பொழுது எப்படி நம்மளுடைய ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், தமிழ்நாடைய ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ் சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸும் கட்டாயமாக கொண்டு வந்து தான் ஆகணும். இந்த வெள்ளை அறிக்கை வந்து ஒயிட் பேப்பர் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு டிஎம்கே கொண்டு வந்த வெள்ளரிக்கை. அது யாருக்குமே புரியல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. பட் இந்த வெள்ளரிக்கையில் இருக்கக்கூடியதை கட்டாயமாக நம்ம டீகோட் பண்ணி பார்ப்போம், என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி இப்போது தாவேகா ஆட்சிக்கு வந்த உடனே நிறைய விஷயங்களில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கிறத பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக வந்து அவங்க சொன்ன வாக்குறுதி, ஒரு தேர்தல் வாக்குறுதி என்னன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி. அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியும் இங்கே முழுமையாக நடைபெறவில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக இருக்குது. விவசாயிகள் ஆங்காங்கே போராட்டம் நடத்துகிறாங்க. ஸோ அது குறித்து நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அண்டு முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஆர்பிஐ உடைய ஒரு ரூல் இருக்குது, 2025 அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு தேர்தல் அறிவிப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப அந்த ரூலில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த ரூலை பார்க்காம அந்த அறிவிப்பை கொடுத்துட்டீங்களாங்கிற விமர்சனத்தையும் வைக்கிறார். இதை எப்படி எடுத்துக்கலாம்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கைட்லைன்ஸ் வந்து நவம்பர் 2025 வந்துருச்சு. அந்த கைட்லைன்ஸ் வந்து வேறு வெல் அவேர். பட் இருந்தாலுமே நம்மளுடைய தேர்தல் அறிக்கைக்குள்ள நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது எலெக்ஷன் ப்ராமிசஸாக ஃபார்ம் லோன் வைவரை கொடுப்போம்னு சொல்கிறோம். ஃபார்ம் லோன் வைவரை கொடுக்கணும்னு நம்ம வந்து அந்த கேரண்டி பண்ணது காரணம், ஃபஸ்ட்டு ஃபார்மர்ஸ்க்கு அது தேவை. ஏன்னா வானம் பார்த்த பூமி, சில நேரங்களில் மழை பெய்யறதில்ல, விவசாயிகளுடைய கஷ்டம் மாதிரி யாருக்குமே கஷ்டம் கிடையாது. இதுதான் ஃபேக்ட். நம்ம இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ணுறோம், வரி கட்டுறோம், சிட்டியில் இருக்கோம், நம்ம வாழ்வாதாரத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு விவசாயியோட கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா லாபமே இல்லை. அப்படின்னும் போது இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் ஃபார்ம் லோன் வைவரை கொடுக்கணும்னு. அதில் செகண்ட் தாட்டே கிடையாது. அதனால தான் ஃபார்ம் லோன் வைவரை கொடுப்போன்னு கேரண்டி பண்ணோம். இட் இஸ் கேரண்டீட் அண்ட் வி வில் டெலிவர் இட். ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் எடுத்து நம்மளுடைய ப்ராமிஸோட மேப் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குறோன்னு சொன்னோம், கொடுக்கறதுக்கான முயற்சியை உடனே எடுத்து 50,000 வரைக்கும் இருக்கக்கூடிய லோன்ஸை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படிங்கிற அறிக்கையை நம்ம வந்து கொடுக்குறோம். அது கொடுத்த உடனே நிறைய பேர் இப்போ ஆராசா மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இருக்கிறது தெரியுமானா தெரியும். அது எப்படி தெரியாமல் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டீமில் இருக்கோம், நாங்கள் எப்படி தெரியாமல் அதை நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். பட் த கிரேட்டர் சேலஞ்சஸ் இதை இந்த அமெண்ட்மெண்ட்டை எப்படி கொண்டு வரணும்னு. இப்போ 50,000 rupees அறிவிச்சதுக்கப்புறம் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் திருச்சியில் அட்ரஸ் பண்ணுறாரு. திருச்சியில் அட்ரஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு? முடிஞ்சதை செஞ்சுருக்கேன், கட்டாயமாக நான் செய்யணும் தான் சொல்கிறாரு. அப்போ செய்ய போகிறாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னருக்கு ரெப்ரசன்டேஷன், அதுக்கப்புறம் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்டேஷன். அதே மாதிரியோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2020 வரைக்கும் போகுது. நவம்பர் 2020 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாங்க. அன்னிலேருந்து இது வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கக்கூடாதுன்ற ரெப்ரசன்டேஷனே தரல. இன்றைக்கி நவம்பர் 2025 ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இருக்கிறது நல்லா தெரியும்.
ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஏன் போய் ரெப்ரசென்ட் பண்ணல டிஎம்கே? நீங்கள் என்ன கேட்குறீங்க, எங்களை கேட்குறீங்க ஏன் வந்து நீங்கள் ஃபார்ம் லோன் வைவரை போட்டிருக்கீங்கன்னு. நான் கேட்குற கேள்வி ஒன்று தான் ஆராசா அவர்களுக்கு. இஃப் ஹி ஹேஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, பார்ட்டி இன் பவர், அப்போது 2025 அப்போது ஆர்பிஐ கைட்லைன்ஸ் வந்திருக்கு, ஃப்யூச்சரில் ஃபார்ம் லோன் வைவர் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு நோக்கத்தை இப்போ வெளிப்படுத்துகிறாங்கல்ல, அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றது என்னோட கேள்வி. எம்கே ஸ்டாலின் அவர்கள் அப்போ வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸு தெரிஞ்சிருக்கும், உடனே போயிட்டு யூனியன் கவர்மெண்ட் கிட்ட ரெப்ரசன்டேஷனோ இல்லை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் கிட்ட ரெப்ரசன்டேஷனோ கொடுத்து இந்த மாதிரியான சிக்கல் வரும், எங்களுடைய ஸ்டேட் ஃபினான்ஸ்லேருந்து வெய்வர் கொடுத்த உடனே எங்களுக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் மாதிரி கொடுங்க, மாதம் மாதம் எங்களோட வருவாயிலேருந்து 3% 4% லோனை நாங்கள் திருப்பி கட்டிடுறோம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு, யாருன்னா ஸ்டேட்டு, அப்படிங்கிற ப்ரொப்போசல் கொடுத்துருக்கலாம்ல. அப்போ அந்த ப்ரொப்போசல் அப்போ கொடுக்காம இப்போ வந்து எங்களோட தேர்தல் அறிக்கையில் கொடுத்து நாங்கள் வந்து ஃபார்ம் லோன் வெய்வரை பண்ணும் பொழுது மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க, ஆனால் டிஎம்கே வந்து அதை டிஸ்டர்ப் பண்ண பார்க்குறாங்க. அதான் ஃபேக்ட். அதுக்கு எங்களுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் அவர்கள் திருச்சியில் அட்ரஸ் பண்ணும்போது சொல்லிட்டார், ஃபஸ்ட்டு ஃபேஸில் நம்ம இது கொடுத்துருக்கோம், வரக்கூடிய ஃபேஸில் நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, டீகோட் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸை சரி பண்ணக்கூடிய வேலையை ரெப்ரசன்டேஷன் வழியாகவும் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு இதை ரெப்ரசென்ட் பண்ணியும் கட்டாயமாக சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ஏன் வந்து கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறோம்? ஃபெடரலிசம் ஆங்கிளே நம்மளோட ஃபைட் பண்ணி நம்ம உரிமைகளை வாங்குறது தான். ஆனால் உரிமைகளை கேட்காம அரசியல் பண்ணுறது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் நவம்பர் 25 அப்படி ஒரு இப்போ பயிர்க்கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும்னு சொல்கிற பட்சத்தில் இப்போ வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும் வந்துட்டு இங்கே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறப்ப அரசாங்கம் அதை வந்து வெளிப்படையாக மக்கள் மத்தியில் சொல்லியிருந்துருக்கலாமே, இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதுக்கு நாங்கள் அடுத்ததாக வந்து திருப்பியும் போய் ஆர்பிஐ கைட்லைன்ஸில் சில சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், நாங்கள் அதுக்காக பேச்சுவார்த்தை, அது ஏன் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படிங்கிறதா இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஆஸ் அ கவர்மெண்ட் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து வரக்கூடிய நாட்களில் நான் இதை வந்து பேலன்ஸை வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் வெல் அண்டர்ஸ்டுட் தட் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம், இந்த மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது வெல் அண்டர்ஸ்டுட். மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது கிடைக்குமா கிடைக்காதான்றது தான். மக்களுக்கு பொறுத்த வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப்ல வந்து அவங்க சில பேர் தெரிஞ்சுக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டில், பட் கிடைக்குமாங்கிற அஷூரன்ஸை கொடுத்துட்டார். இட் இஸ் அஷ்யூர்ட், இட் இஸ் கேரண்டீட். பட் இது சரி பண்ணணுன்றதை வந்து எக்ஸ்பர்ட்ஸும் அந்த துறை சார்ந்த வல்லுநர்களும் அதுக்கான செயல்பாடை எடுத்து இப்போ யூனியன் கவர்மெண்ட் கிட்டையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் கிட்டையும் எழுத வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அதை மாற்றி அமைக்கணும் இல்லையா? அந்த கைட்லைன்ஸை மாற்றி அமைக்கிற பவர் வந்து கவர்னருக்கு தான் உண்டு. கவர்னருக்கு நம்ம எழுதும்போது கூட அது எப்படி எழுதணும், என்ன மாதிரியான எக்ஸ்பர்ட் வியூஸ் வச்சு எழுதணும்னு நம்ம பார்க்கணும். வருவாயிலேருந்து வாட் கைட்லைன்ஸ் இஸ், நான் ஃபார்ம் லோன் வெய்வரை வெய்வ் பண்ணிட்டா, அதாவது கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெய்வ் பண்ணிட்டா திருப்பி அந்த லோனை கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு ஸ்டேட் கொடுத்துடணும், அந்த ரீஃபண்ட் பண்ணணும் வெய்வ் பண்ணதை. அப்போ ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு பணம் இருக்கா? 12,600 crore to 15,000 crore ஆகும். அப்போ அந்த பணம் எங்கேருந்து வரணும்? ரெவன்யூ மொபிலைசேஷன் இருக்குது. அதை வெள்ளரிக்க வந்ததுக்கப்புறம் அந்த ரெவன்யூ மொபிலைசேஷனை கொண்டு வந்து அந்த 12,600 கோடியோ 15,000 கோடியோ ரெடி பண்ணிட்டோ, இல்லை அந்த 15,000 கோடி திருப்பி கட்டணும், அதுக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் கொடுங்க, தமிழ்நாடு அரசாங்கத்தில் நாங்கள் ஃபார்ம் லோன் வெய்வர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட கேட்டு அந்த கைட்லைன்ஸையே வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் மாற்றி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை ஃபாதராக கம்யூனிகேட் பண்ணுவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. அப்படி தான் சரி செய்ய முடியும். அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது இந்த மேகதாட்டு பற்றி சில விஷயங்கள் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது வந்து இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயமா தாவேகா அரசாங்கத்திற்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. டி.கே. சிவகுமார் அவர்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காரு. திமுக ஆட்சியில் இருந்திருந்தால் நாங்கள் வந்துட்டு அதை பற்றி யோசிச்சுருக்கலாம், இப்போ திமுக ஆட்சியில் இல்லை, இது நமக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிற இல்லை காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிற ஒரு ஆட்சியாக தான் இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ அந்த மேகதாட்டு அணையை வந்துட்டு அவங்க கட்டியே ஆவாங்களா? இதில் வந்து மத்திய அரசாங்கம் எப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க போகுது? இங்கேருந்து நம்ம என்ன அழுத்தம் கொடுக்க போகிறோம்? ஏன்னா காங்கிரஸ் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன அழுத்தம் கொடுக்க போகிறோம்? டூ இஷ்யூஸ் இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அணை கட்டுறதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்ரெடி யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். ஓகே, அணை கட்டுறது வந்து பர்மிட்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி ஃபர்தராக வந்து கமிட்டியோட ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி கட்டக்கூடாதுன்னு தான் இருக்குது. பட் கர்நாடகா ஷோஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் இட். அட் த சேம் டைம் நம்மளும் வந்து அலையன்ஸில் இருக்கிறதுனால
இட் இஸ் ஈஸி டு ஆக்சுவலி மேனேஜ். அதான் ஃபேக்ட். அதான் நம்ம ப்ரொபோசல் வைக்க தான் போகிறோம். காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட இருக்குங்கிற பட்சத்தில் அது ஏன்னா இப்போ திமுகவோடையும் காங்கிரஸ் இருந்தது, அப்பயும் எந்த ஒரு மாறுபாடும் இங்கே இல்லை. தாவேக்காவோட இப்போ காங்கிரஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப இப்போயாவது ஒரு விஷயங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்படுமா காங்கிரஸ்க்கு அப்படிங்கிறது தெரியல. அது எப்படி போகுங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து இஸ் செட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் பாலிடிக்ஸ். இன்றைக்கி வந்து அந்த அணை கட்ட முடியாது, கட்டக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையும். என்றைக்குமே அது அலையன்ஸில் இருந்தால் கூட தமிழ்நாடு ஸ்டேட் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபெடரலிசம் ஆங்கிள்லையும் ஸ்டேட் அட்டானமி ஆங்கிள்லையும் நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டோம் டிவிகே as a பார்ட்டி. அதனால் தளபதி விஜய் அவர்கள் அது கட்டக்கூடாதுங்கிற ப்ரொப்போசலை தான் ஒஃபிஷியலாகவே கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. நீங்கள் சிஎம்ஓடைய அந்த ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக வந்து தமிழ்லையும் இருக்குது, தமிழ்லையும் கொடுத்துருக்காரு, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காரு. நீங்கள் டீட்டெயிலிங்கே பார்த்துருப்பீங்க. இன்ஃபேக்ட் இஸ் ரெஃபர் டு த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட். இஸ் ஆல்சோ ரெஃபர் டு த காவேரி அந்த நதிநீர் அந்த குழுவுடைய ரெஃபரன்ஸு கொடுத்துருக்காரு. ஏன் கட்ட முடியாதுங்கிற ரேஷ்னாலிட்டியும் அதில் டிஃபைன் பண்ணியிருக்காரு. அப்படி பார்க்கும்பொழுது லீகலாக நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் ஆல்ரெடி இருக்கிறதுனால கர்நாடகா அந்த விஷயம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் நம்ம கொடுத்துருக்கிறதும் லீகல் பாயிண்ட்னாலையும் நம்ம அலையன்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுனாலையும் ஒருபோதும் அது நடக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் இதை மூணுத்தையுமே ஸ்ட்ரென்த் பண்ணி தானே கொடுத்துருக்காரு ரெப்ரசன்டேஷன். ஆஸ் அ யூனியன் கவர்மெண்ட் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு see to that இது கட்டாமல் இருக்கிறது. ரெண்டாவது லீகலாகவும் நாட் பர்மிட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது. பட் கர்நாடகாவுடைய விஷ் லிஸ்ட்டில் அது இருந்தால் இல்லை அதை வச்சு அரசியல் பண்ணணும்னு அங்கே லோக்கலில் நினச்சா ஸ்டில் அவர் ஸ்டேட் ரைட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட். அதுக்கு தான் நம்ம ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம ரெப்ரசன்ட் கொடுத்துருக்கோம். எனி டே அந்த மாதிரி அணையை கட்ட முடியாது, லீகலாகவும் நாட் பர்மிட்டட். தளபதி அவர்களும் அதுக்கான ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் நீங்கள் பேசும்போது எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா, அங்கே நீங்கள் வந்துட்டு லோக்கல் பாலிடிக்ஸ்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. அப்போ வந்து காங்கிரஸுங்கிறத தாண்டி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. டி.கே. சிவகுமார் மறுபடியும் வந்துட்டு பதவி ஏற்றிருக்கிறாருங்கிற பட்சத்தில் அவர் இதை பண்ணியே ஆகணுங்கிற ஒரு முனைப்பில் இருந்தாருன்னா இதை எப்படி தடுக்க போகுது தாவேக்கா அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு அடுத்த பெரிய கேள்வியாக இருக்குது. எவ்ரி ரெப்ரசன்டேஷன் இஸ் பேக்ட் அப் பை லீகல் ப்ராசஸ். வெரி சிம்பிள். நம்ம அரசியல் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ரைட்ஸை கிளைம் பண்ணுறது எப்பயுமே வந்து லீகல் ப்ராசஸ் தான். அதுக்கான நெசசிட்டி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் ப்ரொடெக்டட். ஆல்ரெடி வந்து காவேரி மேலாண்மை குழு வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நெக்ஸ்ட்டு நம்ம அலையன்ஸில் இருக்கும். நாலாவது நம்ம ஸ்டேட் ரைட்ஸ்க்காக போராடுவோம். இந்த நாலுமே இட்ஸ் அ ப்ராசஸ். இது நாலுமே நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால கர்நாடகாவுடைய கோரிக்கை கட்டாயமாக நிறைவேறாது. நெக்ஸ்ட்டு லீகலாக அது ப்ரொடெக்ட் ஆயிருக்குன்னா லீகலாகவும் ப்ரொடெக்ட் ஆயிருக்கு ஆல்ரெடி. இது புது இஷ்யூ கிடையாது. வி ஆர் டீலிங் வித் த மேட்டர். இந்த இஷ்யூ ரைஸ் ஆகுது. அல்டிமேட்டாக அது வந்து ஸ்டேட் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கட்டாயமாக வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோன்றது தான் நம்மளோட பாயிண்ட். இப்போ இன்னொரு விஷயம் வந்து இப்போ பரபரப்பாக பேசப்படுறது என்னென்னா, காங்கிரஸ்லேருந்து எம்பி வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதாவது தாவேக்காவோட எம்பி வந்துட்டு காங்கிரஸ்க்கு கொடுத்துட்டாங்க, கூட்டணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் கண்டிப்பாக எம்பி ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஏன் தாவேக்காவிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேஷனாக அவங்களால அனுப்ப முடியல? ஒருவேளை மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாடை வந்துட்டு தாவேக்கா எடுக்க விரும்பலையோ, அதனால் வந்துட்டு அந்த எம்பி பதவியை வந்துட்டு காங்கிரஸ்கே கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. இல்லை, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து எதிர்க்கக்கூடிய விஷயங்கிறது வந்து எந்தெந்த விஷயத்துக்கு எதிர்க்கணுமோ கட்டாயமாக எதிர்க்கணும். அதை தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி எதிர்த்துட்டு இருக்காரு. அரசியல் கட்சிக்கு தொடங்க அப்புறமும் நீங்கள் எடுத்து போய் ட்வீட்லாம் பாருங்கள், அவருடைய அறிக்கைகள் பாருங்கள். இன்ஃபேக்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் தன் தி ஓரல் கம்யூனிகேஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா டீட்டெயில்டாக இருக்கும். நீங்கள் ஒரு இஷ்யூ வந்து டீட்டெயில்டாக எழுதியிருக்காரு. அது வந்து பதிவுலே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் லீகலாகவும் எழுதியிருக்கோம். எப்பயுமே வந்து ஒரு இஷ்யூவும் யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய இஷ்யூவை தொடர்ச்சியாக எங்கெல்லாம் மக்களை பாதிக்குதோ, எஸ்பெஷலாக தமிழ்நாடுக்கு வந்து எப்படி பாதிக்குதோ அதை நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். ஒரு அறிக்கையில் பல அறிக்கைகள் வழியாக. அதனால் வந்து இந்த ஆஸ்பெக்ட் பொறுத்த வரைக்கும் அலையன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பவர் கொடுத்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த அலையன்ஸ் மேனேஜ்மெண்ட். அது லீடர் எடுத்த கால். லீடர் வந்து பல ரீசன்ஸ்க்காக எடுத்திருப்பார். டு ஸ்ட்ரென்தன் த அலையன்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், டு நம்மளுடைய டெல்லி வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு 2028 வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அகெயின் கம்மிங். ஸோ அலையன்ஸ் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கால் டேக்கன் பை த லீடர் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் த பார்ட்டி. அந்த கால் எடுக்கிறது எல்லாமே பார்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான், டிவிக்கே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் உங்கள் ஆஸ்பிரேஷனை நீங்கள் கன்வே பண்ணுறது கரெக்ட், அது பொதுமக்கள் சொல்லக்கூடிய விஷயம். பட் அந்த டெசிஷனை ஏன் எடுத்திருக்காரு அப்படின்னா
இதை அலையன்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து டெல்லியில் வந்து நேஷனல் ஃபோர்ஸாக டிவிகே வர்றதுக்கான பேஸை உருவாக்குறாருன்றதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா இது அவங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ போகிறதுக்கான ஒரு இங்கேருந்து தாவேக்காவின் குரல் வந்துட்டு பாராளுமன்றத்தில் ஒலிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஒருவேளை அங்கே போனால் மத்திய அரசுக்கு எதிராக வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்துட்டு நம்ம நிலைப்பாடு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து தாவேக்கா நேரடியாக தள்ளப்படும். அதனால தான் இப்படி எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை என்னாலையும் பார்க்க முடியுது. எனக்கும் அந்த சிந்தனை தான் வந்தது, ஏன் இந்த ஒரு குறிப்பிட்டு இப்படி ஒரு ஸ்டாண்டு அப்படின்னு. இன்ஃபேக்ட் நிலைப்பாடு வந்து ஆக்சுவலாக ஏன்னா அங்கே போனால் கண்டிப்பாக நீங்கள் அஃபிஷியலாக ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. ஏதோ ஒரு மசோதா வருது, ஏதோ ஒன்று வருதுன்னா இங்கே நம்ம வந்துட்டு ஒரு அறிக்கையில் விடுறதுக்கும் அங்கே வந்து அஃபிஷியலாக நீங்கள் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுக்குமான வித்தியாசம் நிறைய இருக்குது. ஸோ அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்வதற்காக இப்படி ஒரு முடிவா? இல்லை, டெஃபினட்டாக கிடையாது. நீங்கள் வந்து நம்ம அறிக்கைகள் வந்து டீட்டெயில்டாக ரிட்டன் அறிக்கைகள் நம்ம கொடுக்குறோமே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ் தாய் வாழ்த்து நீங்கள் பார்லிமெண்ட்டில் தான் கேட்டது வாங்கணும்னு இல்லை, டைரெக்டாக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து லெட்டர் எழுதியிருக்கார். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ரைட்ஸ் அ டிரெக்ட் லெட்டர் டு ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, லெட்டர் அஃபிஷியல் லெட்டர். அப்போ டைரெக்டாகவே நம்ம எதிர்கொள்கிறோம். எந்த விஷயமா இருந்தாலும் இது வேணும்னா நம்ம கேட்டு வாங்குகிறோம். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ராஜ்யசபா வேறு கிடைக்கக்கூடிய ஃபியூ மினிட்ஸில் வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறத விட அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் சொன்னது கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ் தான். அதை தாண்டி ஸ்டாண்ட் பாயிண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபெடரலிசம், ஸ்டேட் ரைட்ஸ், ஸ்டேட் அட்டானமியோட ஆங்கிளில் சில இடங்களில் எப்பயுமே நம்ம வந்து டைரெக்டாக எதிர்கொண்டு தான் இருந்துகிட்ருக்கோம். அதனால் கேள்விகள் வந்து இன்ஃபேக்ட் டைரெக்டாக ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கொஸ்டின்ஸ் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடுஸ் டெவலப்மெண்ட். அதே மாதிரி தான் ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் இப்போ அலையன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காகவும் டெஃபினட்டாக வரக்கூடிய நாட்களில் தாவேக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க 2029 ஆல் 39 சீட்ஸ் வில் பி வின்னிங் அண்ட் ஆல் அவர் எம்பிஸ் ஆர் கோயிங் டு சிட் இன் பார்லிமெண்ட். ஸோ அன்றைக்கி நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க வாய்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் எப்படி நம்மளுக்கு இருக்க போகுதுன்ட்டு எல்லாரோட வாய்ஸும். இட்ஸ் கோயிங் டு பி டைரெக்ட்லி இஷ்யூ பேஸ்டு. இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஃப்ரம் தி பொலிட்டிக்கல் அண்ட் டெமோக்ராட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையுமே எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை. திமுக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எதிர்க்கணும் அரசியலே பண்ணிட்டு இருப்பாங்க. சிம்பிள் கொஸ்டின், எஸ்எஸ்ஏ ஃபண்டு வந்துச்சா? வரலன்னு சொல்லுவாங்களே தவிர வரத்துக்கான எந்த பாசிபிலிட்டியுமே வந்து எடுத்த மாதிரி தெரியல அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனில். அண்ட் டிப்ளமசி ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஏன் நான் சொல்கிறேன்னா அரசியல் படுத்தலாம், ஆனால் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையை பேசுவோம். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் ஒரு ஆங்கிளில் வேணும்னா காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் இன்னொரு ஆங்கிளில் வேணும். இன்றைக்கி நீங்கள் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னா வரக்கூடிய நிதியை பேசி வாங்கணும், நம்ம ரைட்ஸை கேட்டு தான் ஆகணும். சென்டர் யூனியன் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தரமாட்டாங்க சில இடங்களில். காரணம் அவங்க அந்த பார்ட்டிங்க ரூலிங்லேயே கிடையாது. அது நேச்சுரலாகவே ஒரு பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய இப்போ இருக்க பிரச்சனை இல்லை, சுதந்திரம் வாங்கினதுலேருந்தே அந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது எல்லா ஸ்டேட்டுக்குமே. கம்மிங் டு த காம்படிட்டிவ் ஃபெடரலிசம், இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து குஜராத்துக்கு போகுது இல்லாட்டி வேறு ஸ்டேட்டுக்கு போகுதுன்னா அது தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். இந்த ரெண்டு ஆங்கிளில் தான் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகும். அப்படி பார்க்கும் பொழுது நம்மளோட ரைட்ஸை எங்கெல்லாம் டிப்ளமேட்டிக்காக கேட்டு வாங்கணுமோ வாங்கிடணும். அப்போ தான் பெனிஃபிட் மக்களுக்கு வரும். எங்கெல்லாம் ஃபைட் பண்ணி ஃபெடரலிசம் வாங்கணுமோ ஃபைட் பண்ணி ஃபெடரலிசம் வாங்கணும். எங்கெல்லாம் காம்பீட் பண்ணணுமோ, எங்கெல்லாம் போட்டி போட்டு நம்ம தமிழ்நாடு கொண்டு வரணும். இந்த 3 ஆங்கிளில் வந்து ஒர்க் பண்ணுங்கிறது தான் மெயின். ஆனால் திமுக எடுத்திங்கன்னா எல்லாத்தையுமே அரசியல் பண்ணணும். இன்ஃபேக்ட் பணம் வராமல் இருந்தால் அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சியை தான் திமுக நடத்தியிருந்தாங்க. பட் நம்மளோட ஆட்சியில் இந்த 3மே நடக்கும். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் நடக்கும், காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் நடக்கும், ஃபைட் பண்ணி ஃபெடரலிசமோட ரைட்ஸையும் நம்ம நிறுத்திப்போம். இந்த 3மே நடக்கும். ஆன் அதர் ஹேண்ட் அதாவது திமுக கடந்த அரசாங்கத்தின் மேலே வந்துட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து தாவேக்காவினர் வச்சுட்டே தான் இருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் முக்கியமான சில துறைகள், அதுவும் குறிப்பாக இப்போ மின்சாரத்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில ஹார்ட் டிஸ்க்குகள் காணா போனது அப்படிங்கிறது ஒரு பெரிய விமர்சனமாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அதை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு அதிமுகவின் முன்னாள் எம்பி இன்பதுரை அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுகவின் குற்றச்சாட்டை மறைப்பதற்காக தாவேக்கா ஆடும் நாடகம் அப்படிங்கிறாங்க இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் காண போகிறது. அதை குறித்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கட்டாயமாக நம்ம வந்து மறுக்கணும். காரணம் என்னென்னா நம்மளுடைய எதிரியே திமுக தான். இட் இஸ் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. ஒரு காலமும் அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் மக்களே நம்ப மாட்டாங்க. இன்ஃபேக்ட் irrelevant ஸ்டேட்மெண்ட் அது. அவர் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் வாட் எவர் இட் இஸ், வி ஹவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஆன் him. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஹாஸ் நோ ரெலவன்ஸ். காரணம் மக்களுக்கே தெரியும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு. அங்கே ஹார்ட் டிஸ்க்கு அதை ரிகவர் பண்ணியிருக்காங்க.
ஒரு சில ஹார்டஸ்க்கு வந்து ரெக்கவர் பண்ணிருக்காங்க, தனிப்படை அமைத்து வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க, 8 பேருக்கு மேல வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, ரிகவரும் பண்ணிட்டாங்க ஹார்ட் டிஸ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது போலீஸ் இஸ் ஒர்க்கிங் 24/7 ஆன் இட். அதனால் அந்த கண்ட்ரோல் எதனால் அது காணாமல் போச்சு என்னங்கிறது இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ். அதனால் அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அந்த உண்மை வெளில வந்த உடனே இன்பதுரை அவர்களுக்கு பதில் கிடச்சிரும். இது யார் பண்ணா என்ன பண்ணா அப்படிங்கிறது பதில் கிடச்சிரும். அவர் வெயிட் பண்ணணும் பேஷண்ட்டாக. அதனால் மதிப்புக்குரிய இன்பதுரை அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கட்டாயமாக இட் இஸ் நாட் ரெலவெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த அரசியலில். தமிழ்நாடு அரசியல் பொறுத்த வரைக்கும் இனிமே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான். அப்போ ஏடிஎம்கே இருக்கான்னா இன்பதுரை அவர்களை கேளுங்க, அவர் பதில் சொல்வார். பட் வித் ரெஸ்பெக்ட் டு பாலிடிக்ஸ் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் திருச்சிலையும் சொன்னார், இட் இஸ் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. அப்போ டிஎம்கே பண்ணக்கூடிய இந்த சூழ்ச்சிகள்னால் இன்ஃபேக்ட் என்ன கேள்வி கேட்டிருக்கோம்னா, இந்த மாதிரி எப்படி திருட்டு போயிருக்கு, எப்படி திமுக ஆட்சி இது மாதிரி நடந்திருக்குன்னு கேட்டிருக்கணும், எப்படி இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னு கேட்டிருக்கணும். பட் நம்மளுடைய நிலைப்பாடே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான். இது கட்டாயமாக அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எப்படி வந்து இந்த ஆர்டர்ஸ் திருடு போயிருக்குன்றத ஃபர்தராக வந்து நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வரும்போது தெரியும். அந்த அதர் ஹேண்ட் டு த எண்ட் இப்போ வந்து திருச்சியில் வந்து முதலமைச்சர் விஜய் வந்து நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருந்தாருன்னு பார்க்க முடியுது. அங்கேயும் அவர் வைத்த ஒரு விஷயம் என்னென்னா டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முன் வச்சிருக்கிறாரு. இந்த பக்கம் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நான் சட்டசபையில் நான் சொன்னேன், இன்னும் நீங்கள் போய் நன்றியே தெரிவிக்கலன்னு, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் திருச்சிக்கே போயிருக்கீங்க, பக்கத்தில் இருக்க பெரம்பூர் கூட நீங்கள் இன்னும் போகல அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை வந்துட்டு தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. ஸோ பெரம்பூருக்கு எப்போ போவார் அப்படின்ற அடுத்தடுத்த அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்கிறாரு. சட்டமன்றத்தில் நீங்கள் பேசவே இல்லை, சட்டமன்றத்தில் வந்துட்டு பேசாமல் வெளியில் வந்து பேசுனீங்க, அது மறுபடியும் இவங்க தரப்புலேருந்து திமுக தரப்புலேருந்து வச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ அடுத்த சட்டமன்றம் எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இது கிரியேட் பண்ணியிருக்குனாலும் இதுக்கெல்லாம் என்ன பதில் தாவேக்காவிடம் இருந்து? ஃபஸ்ட்டு வந்து மக்களுக்கு நன்றி சொல்கிற விதமே அவங்களுக்கு நல்லாட்சி கொடுக்கறது. தமிழ்நாடு மக்களுக்கு நன்றி சொல்கிற விதமே அவங்களுக்கு நல்லாட்சி கொடுக்கறது. கவர்மெண்ட் ஃபார்மேஷன், நம்ம கவர்மெண்ட் ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 மந்தில் ஆல்மோஸ்ட் 18 days to 20 days முன்னாடி தான் நம்ம ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது ஃப்ரம் த டே ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் த ரிசல்ட். ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் ஃபார்மேஷனுங்கிறது நல்லாவே தெரியும் டிஎம்கேக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு. மினிஸ்ட்ரியல் பர்த் கொடுக்கணும், நெக்ஸ்ட் வந்து அதை ஃபார்ம் பண்ணணும், ரெலவெண்ட் போர்ட்ஃபோலியோஸ் அலாட் பண்ணணும், ஸ்கீம்ஸை ரோல் அவுட் பண்ணணும். ஸோ அதனால் கவர்மெண்ட் ஃபார்மேஷனை நல்லா பண்ணி மக்களுக்கு கொண்டு வந்தால் தான் மக்களுக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி. அதை பண்ணி முடித்த உடனே தளபதி விஜய் அவர்கள் திருச்சிக்கு போகிறாரு. திருச்சிக்கு போயிட்டு மக்களுக்கு நன்றி சொல்கிறாரு. இது நடந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கேள்வியை வந்து வைக்கிறது எந்த அளவுக்கு ரிலவெண்ட்டுன்னு எனக்கு புரியல. தமிழ்நாடு மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்து நன்றி சொல்லிட்டு இருக்காரு நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள். சப்சிக்வெண்ட்டாக திருச்சி கிழக்குக்கு போயிட்டு அங்கேயும் வந்து நன்றி சொல்கிறாரு. அப்படின்னும் பொழுது டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அவர் வந்து அவருடைய கவர்னன்ஸ் ஃப்ரெஷ் கவர்னன்ஸ் கொடுக்கறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. பியாண்ட் ஆஃபீஸ் ஹவர்ஸ் இஸ் ஒர்க்கிங் ஆல்சோ. அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட் டைமிங்கில் வராரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டராக காலைல கரெக்டாக டைமுக்கு வந்து எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க்கும் முடிச்சுட்டு பியாண்ட் 5 o'clock ஆல்சோ இஸ் ஒர்க்கிங். அப்படி பார்க்கும்பொழுது இஸ் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட். ஈவன் வீக்கெண்ட்ஸ்லையும் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படின்னும் பொழுது அந்த டைம் ஒதுக்கி தான் ஒரு இடத்துக்கு போக முடியும், வர முடியும். அதை வந்து அவர் செஞ்சிட்ருக்காரு. போயிட்டு அங்கே போய் நன்றி சொன்ன விதமும் நம்மளுக்கு தெரியும். அதனால் திமுகவுடைய அரசியல் சூழ்ச்சி இன்னும் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அவங்க எது பண்ணாலுமே ஒரு குறை சொல்கிறதும் ஒரு சூழ்ச்சி பண்ணுறதும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க நமக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாடு மக்களுக்கு உண்மை தெரியும். டெலிவர் பண்ணுறது, ஸ்கீம்ஸ் டெலிவர் பண்ணுறதா இருக்கலாம், இப்போ பார்த்திங்கன்னா ரோல் அவுட் பண்ணக்கூடிய 200 யூனிட்ஸ் நம்ம ரோல் அவுட் பண்ணதாக இருக்கலாம், அப்புறம் சிங்கப்பெண் திட்டத்துக்காக இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸாக இருக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டெப்ஸாக இருக்கலாம், அப்பாயின்மெண்ட் ஆஃப் த டிஜிபியாக இருக்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் டிஎம்கே கவர்மெண்ட் டிஜிபி எல்லாமே ஒரு ஸ்டேட் நடந்திருக்குன்னா காரணம் என்னன்ற ஒரு கேள்வி வருது. ஏன் டிஜிபி இல்லையா, போலீஸ் ஆஃபீஸரே இல்லையா, இல்லை ப்ரொமோட்டாக யாருமே இல்லையா, ஏன் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணல, என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷினாக தான் இருக்குது. இன் ஸ்பைட் ஆஃப் த டிரெக்ஷன் ஆஃப் தி கோர்ட் டைரக்ஷன் கொடுத்துமே அப்பாயிண்ட் பண்ணாமல் இருந்தாங்க. அப்போ ஏன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி இல்லாமல் இருந்தது அப்படி கேள்வி வரும்பொழுது, ரெண்டாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லாம் ரெய்ட் நடத்தியிருக்காங்க. ஆட்சி வந்த உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரெய்ட் நடத்தி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ப்ராசஸ் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்கள் இது தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. நிதி நிலம், அதாவது ஒயிட் பேப்பர் வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்த்துட்டு எப்படி ஆட்சியருடைய கட்டாயமாக டெலிவரி பண்ணுற மோடில் தான் நம்ம இருக்கோன்றது நம்ம புரிஞ்சு. நிச்சயமாக சார். ஸோ மேலோட்டமான நிறைய விமர்சனங்களுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நாங்கள் பதில் வாங்கிட முடியும். ரொம்ப டீப்பான ஒரு அனாலிசிஸ் வந்து உங்ககிட்ட இருந்து தான் கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு நேர்காணலாக தான் இது இருந்ததுன்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.